வேவ் மோஷன். இந்த வேவ் மோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அலை இயக்கத்தினுடைய பண்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு 3 பாயிண்ட்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேவ் மோஷனில் எனர்ஜி மட்டும்தான் என்ன ஆகும்னா டிரான்ஸ்மிட் ஆகும். அதோட பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டிகல்ஸு டிரான்ஸ்மிட் ஆகவே ஆகாது. அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், அந்த வாட்டரில் நம்ம ஸ்டோனை தூக்கி போடுறோம், இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி போட்டோம்னா அது என்ன பண்ணும், அது அதே பிளேஸில் தான் இருக்கும். ரொம்ப வெயிட்டாக இருந்தால் தண்ணிக்குள்ளார போயிடும். ஆனால் அது என்ன ஆகாது, மூவ் ஆகாது, அந்த பார்ட்டிக்கல் சேஞ்ச் ஆகாது. அந்த பார்ட்டிக்கல் போட்டதுனால வந்த வேவ்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணும், அந்த கரை வர அதோடைய எட்ஜ் வரைக்கும் டிரான்ஸ்மிட் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கும். இந்த சேம் பாயிண்ட்ஸ் தான் இதில். எனர்ஜி மட்டும்தான் டிரான்ஸ்மிட் ஆகும், எது டிரான்ஸ்மிட் ஆகாது, particles transmit ஆகாது. So the velocity of the wave motion is different from the velocity of the vibrating particles. இந்த வேவ்ஸ் மூலமா இருக்கக்கூடிய திசை வேகமும் இப்போ விலாசிட்டினா திசை வேகம்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த வேவ் மோஷன்ஸோட விலாசிட்டியும் வைப்ரேட்டிங் பார்ட்டிகல்ஸோட விலாசிட்டியும் கண்டிப்பாக எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அடுத்தது, ஃபார் த ப்ராபிகேஷன் ஆஃப் த மெக்கானிக்கல் வேவ்ஸ் த மீடியம் மஸ்ட் பொசஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இனர்ஷியா. கண்டிப்பாக இந்த வேவ் மெக்கானிக்கல் வேவ்ஸ் ப்ராபிகேட் ஆகணும்னா அதோட மீடியத்துக்கு இந்த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக இருக்கணும், ரொம்ப மஸ்ட்டு. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் இனர்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமம் அப்படின்னு சொல்லுவோம், ஒரே பிளேஸில் இருக்கிறது. அடுத்தது எலாசிட்டி, அதாவது மீட்சித்தன்மை. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூனிஃபார்ம் டென்சிட்டி, ஒரே விதமாக இருக்கக்கூடிய அடர்த்தி. ஓகேவா, யூனிஃபார்ம் டென்சிட்டி. அடுத்தது லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஃப்ரிக்ஷன். அது கண்டிப்பாக என்ன இருக்கணும், குறைஞ்சளவு ஃப்ரிக்ஷனாவது அதுக்கு இருக்கணும். இது எல்லாம் அந்த பார்ட்டிகளுக்கு இருந்தால் தான் அது என்ன ஆக முடியும், ப்ராபிகேட் ஆக முடியும். அடுத்தது இதுலேயே உங்களுக்கு டூயினோவில் கொடுத்துருக்காங்க. இப்போ அஸ்ட்ரானட்லாம் இருப்பாங்கள்ல, அஸ்ட்ரானட்லாம் வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க ஒருத்தர் அங்கே இருக்கக்கூடிய பர்சனுக்குள்ளாரையோ இல்லது மேலேருந்து கீழே அட்மாஸ்பியர்லேருந்து கீழே இருக்கக்கூடிய இடத்துல இருக்கவங்களுக்கு எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க, எப்படி பேசுறது கேட்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சவுண்ட் அப்படிங்கிறது வேக்கமில் என்ன ஆகாது, டிரான்ஸ்மிட் ஆகாதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ அவங்களாம் பேசுகிறோன்னா எப்படி பேசிப்பாங்க அப்படின்னா, அவங்க போட்டிருக்கக்கூடிய ஹெல்மெட் இருக்கும் இல்லையா, அந்த ஹெல்மெட்டில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டிவைஸ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம். அது என்ன பண்ணுமா அப்படின்னா, அவங்களுடைய சவுண்ட் வேவ்ஸை ரேடியோ வேவ்ஸாக டிரான்ஸ்மிட் பண்ணுமா. ஓகேவா, இது லைக் தட் எதை போல் அப்படின்னா, நம்ம வீட்டிலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா ரேடியோ, அந்த மாதிரியான ப்ராசஸில் தான் அது இருக்குது. அதனால தான் என்ன பண்ண முடியுது, இன்னொரு பர்சனுக்காக கேட்க முடியுது, இல்லைனா மேலே பேசுகிறது கீழே இடத்துல இருக்கவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கங்கிறது டிரான்ஸ்மிட் ஆகுதுங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா டைப்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் வேவ்ஸ். இந்த மெக்கானிக்கல் வேவ்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ், செகண்ட் ஒன் லாட்டிடியூடினல் வேவ்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸோட என்ன ஆகும்னா, அதோட பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுது இல்லையா, அந்த வைப்ரேட் ஆகக்கூடிய அந்த மீடியத்தோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகேவா, எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா த டைரக்ஷன் ஆஃப் ப்ராபிகேஷன் ஆஃப் வேவ்ஸுக்கு. அதாவது இதுதான் கீழே கொடுத்துருக்க ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா ஆரோ மார்க் போட்டு, இது டைரக்ஷன் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்போர்ட்டு. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது தான் பார்ட்டிகல்ஸு. இந்த பார்ட்டிகல் என்ன ஆகுது, மூவ் ஆகுது. எப்படி மூவ் ஆகுது, அப் அண்ட் டவுனாக, மேலேயும் கீழமாக போட்டிருக்காங்க பாருங்கள் ஆரோ மார்க்கு, மேலேயும் கீழேயும் வந்திருக்கு இல்லையா, இதே மாதிரி பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுது. அப்போ டிரான்ஸ்வர்ஸ் வேவுக்கு பெர்பெண்டிகுலராக செங்குத்தாக பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகிறதுக்குனால இதுக்கு என்ன பேருன்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு பேர். எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் இன் ஸ்ட்ரிங்ஸு, லைட் வேவ்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வேவ்ஸ் எதில் மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தோம்னா சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸில் மட்டும்தான் இது ப்ரொடியூஸ் ஆகும். 1 மார்க் கொஷின்ஸ், இதெல்லாம் இம்பார்ட்டன்டானது, நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டைப் நம்ம பார்க்க போகிறோம் லாட்டிடியூடினல் வேவ்ஸ். இந்த லாட்டிடியூடினல் வேவ்ஸ் அப்படின்னா தமிழில் நெட்டலைன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா டிரான்ஸ்வர்ஸ் அப்படிங்கிறதுக்கு குறுக்கலை அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த நெட்டலை அப்படின்னா என்ன அர்த்தம், லாட்டிடியூடினல் வேவ்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா, இதில் பாருங்கள் டைரக்ஷன் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்போர்ட்டும் பார்ட்டிகல்ஸ் மூவ்மெண்ட்டும் எப்படி இருக்குது, சேம் ஒரே மாதிரி இருக்குது. அதில் அப் அண்ட் டவுன் ஆச்சு இல்லையா, அப்படி இல்லாமல் இது என்ன பண்ணுது, சேமாக அது ஒரே டைரக்ஷனில் பேரலாக இருக்குது. இதுதான் அதுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஓகேவா, இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா வேவ்ஸ் இன் ஸ்ட்ரிங்ஸு, சவுண்ட் வேவ்ஸ் இன் எ மீடியம். அடுத்தது இதில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த லாட்டிடியூடினல் வேவ்ஸ் அப்படிங்கிறது சாலிட்ஸ், லிக்விட்ஸ் அண்டு கேஸஸ் எல்லாத்துலேயுமே இது ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இதுலேயும் வந்து உங்களுக்கு என்னென்னா ஒரு டூயின் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூகம்பம் உருவாகும்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னா என்னென்னா சைஸ்மிக் வேவ்ஸு.
இந்த சைஸ்மிக் வேவ்ஸ் அப்படிங்கிறது எப்போ ஃபார்ம் ஆகும்? எர்த்குவாக் அதனால பூகம்பம், நில அதிர்வு, நிலநடுக்கம் அதனால் உருவாகக்கூடியதுன்னு சொல்லுவோம் இல்லையா? இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றின படிக்கக்கூடிய ஸ்டடீஸ்லாம் கூட இருக்குது. அதை எதை வச்சு பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹைட்ரோஃபோன்ஸு அண்டு செசிமோமீட்டர்ஸ் எல்லாம் வச்சு தான் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இதில் சைசிமியாலஜி அப்படிங்கிற ஒரு பிரான்ச் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பிரான்ச் ஆஃப் சயின்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சைசிமிக் வேவ்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய பிரான்ச்சோட பேர் சைசிமாலஜி அப்படின்னு பேர். ஓகேவா? 1 மார்க் கொஷினில் அது இன்னரில் வரும், அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சிம்பிள் கொஷின் கொடுத்துருக்கேன். பேலன்ஸை பார்ட் 2ல் பார்க்கலாம். தேங்க்யூ.